குஜராத் மக்கள் 60,000 கோடியை டெல்லிக்கு அனுப்புறாங்க. ஆனா அங்கிருந்து திரும்ப வர்றது மிக குறைவு, மிக மிக குறைவு. குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலம் கேட்டீங்களா? நினைச்சீங்களா? அதை கேட்டாராங்க. அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா? நாங்க உழைச்சி வரியை செலுத்தின படத்துல எங்களுக்கான நிதியை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? 43 லட்சம் பள்ளிக்கூடங்கள் நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டுறது நியாயமா? தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம்? எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சிக்கிட்டு வர திட்டமா இருந்தா அதை வரவேற்போமே, வரவேற்று மகிழ்ந்திருப்போமே, மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றிருப்போமே. ஆனா தேசிய கல்விக் கொள்கை அப்படிப்பட்டதான். கல்வியில இருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு. அதனாலதான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை நாம ஏன் எதிர்க்கிறோம்னு அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவிக் கொள்கை. அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடும் தான் நாம எதிர்க்கிறோம். சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கல. பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை இந்த கொள்கை மறுக்குது. 3, 5 ஆகிய வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இந்தியா எக்ஸாம் நடத்துற மாதிரி. உங்க மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில போய் விரும்பின பாடத்துல உடனே சேர முடியாது. இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாவே வெளியேறலாம். இப்படி சொல்றத போன் விரட்டதுக்கு சமம். 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில, ஜாதி தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்கள மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் தர்மேந்திரா பிரதான் சொல்லுகிறாரு, இதை ஏத்துக்கிட்டு ஆகணும் என்று சொல்லுகிறார். இல்லைன்னா பணம் கிடையாது இருக்கிறார். 2000 கோடி கிடையாது சொல்லுகிறார். உடனே நான் சொன்னேன் 2000 கோடி நான் 10,000 கோடி தந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா நான் சொல்லிட்டேன்.